வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மன்னார்குடி பட்டாசு ஆலை விபத்து, முதலமைச்சர் நிவாரணம் அறிவிப்பு. வாக்குச்சாவடியை கைப்பற்றும் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். மேற்கு வங்க ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்வு, பிரதமர் மோடி நிவாரணம் அறிவிப்பு. ஒன்றிய ரயில்வே துறை பயணிகளின் தேவைகளை கருத்தில் கொள்வதில்லை, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. தமிழிசையை மேடையில் கண்டித்தது தவறு, அமித்ஷாவை குற்றம் சாட்டிய ஜெயக்குமார். மன்னார்குடி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் பலியான சதீஷ்குமாரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் பாமணி வருவாய் கிராமம் வெள்ளங்குழி என்ற இடத்தில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் நேற்று எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் சதீஷ்குமார் மனோகரன் என்பவர் பலத்த தீக்காயங்களுடன் மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க ரயில் விபத்தில் 15 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலத்தில் உள்ள சில்சார் ரயில் நிலையத்திலிருந்து கொல்கத்தா நோக்கி சென்ற கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று காலை 8 மணி அளவில் விபத்துக்குள்ளானது. இந்த ரயில் மீது பின்னால் வந்த சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. 25க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் சரக்கு ரயில் சிக்னலில் நிற்காமல் வந்ததுதான் இந்த கோர விபத்திற்கு காரணம் என்று முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது விபத்தின் பலி எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தமிழிசை சவுந்தரராஜனை பெண் என்றும் பாராமல் மேடையில் வைத்து அமித்ஷா அவமானப்படுத்தியது மிகப்பெரிய தவறு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மேடையில் இருந்த அமித்ஷாவின் உடல் மொழியே அவர் ஆத்திரத்தில் தமிழிசையை பேசியதை உணர முடிந்ததாகவும், உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு தமிழிசையை மேடையில் வைத்து கடுமையாக பேசியிருக்க கூடாது எனவும், மேடை நாகரிகம் பண்பாடு என்னவென்று தெரியாமல் அமித்ஷா நடந்து கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அண்ணாமலையை மாற்றி பின்லாடனையே வந்தாலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். எவ்வளவுதான் திரு அண்ணாமலை பேசினாலும் சரி, இவர் சொல்றாரு என்னமோ பெருசா இது நாங்கள் புள்ளி உரத்தை புள்ளிராஜா புள்ளிராஜா மாதிரி பெரிய அளவுக்கு கணக்கெடுத்து நாங்கள் வளர்ந்துட்டோன்னு 10 பேரை சேர்த்துக்கிட்டு எல்லா தொகுதியிலும் நின்றுட்டு அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டேன்னா அது ஒரு வெற்றியாது? நீங்கள் தனியாக நின்று எல்லா தொகுதியிலையும் எங்களை போல நின்று இருக்கணும். தனியாக நின்று நான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய வாக்கு சதவீதம் ஆச்சுன்னு அதில் PMK இருக்குது, அப்புறம் IJK இருக்குது, AC சண்முகம் இருக்கார், அதுக்கப்புறம் OPS, TTV, இது மாதிரி எவ்வளோ பேர் சொல்ல முடியும். அத்தனை பேர் சேர்த்து வச்சுட்டு எல்லா ஓட்டும் சேர்த்துட்டு நாங்கள் போயிட்டோம் 10% 11%னா யாரும் நம்புவாங்களா? இதை நம்ப மாட்டாங்க. மிஞ்சி போனால் சொல்கிறேண்ணா, நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் பிஜேபி தனியாக நின்று இருக்கணும். ஆனால் அவங்கள ஸ்ட்ரென்த்து காமிக்கணும், பிஜேபி ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும்னா தனியாக நின்று நாங்கள் பார்த்து 3%லேருந்து இப்போ 10% வந்துட்டுன்னு சொல்லியிருந்தா அது சரியான வாதம். 10 பேர் ஓட்டையும் வாங்கிட்டு எல்லா தொகுதியிலும் மேக்ஸிமம் நீங்கள் நின்றுட்டு நாங்கள் ஒரு 11%, 10% வந்துட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் கேட்டால் கேள்வருக்கு நெய் வருதுன்னுவாங்க இல்லையா? மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கஞ்சன்ஜங்கா பயணிகள் விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேற்கு வங்க ரயில் விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டது பற்றிய செய்திகள் ஆழ்ந்த வருத்தத்தை அளிப்பதாகவும்,
தனது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் துயரமடைந்த குடும்பங்களுடன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும், நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் வெற்றியடையவும் பிரார்த்திப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மேற்கு வங்கத்தில் நடந்த ரயில் விபத்து சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு இரங்கல்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதனிடையே மேற்கு வங்கம் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் நிவாரணம் வழங்குவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இதேபோன்று மேற்கு வங்க ரயில் விபத்தில் பல பயணிகள் உயிரிழந்த செய்தி வேதனை அளிப்பதாகவும், உறவினர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு இரங்கல் என்றும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் காங்கிரஸ் கட்சி சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவையும் நம்பிக்கையையும் பெற்று சிறந்து விளங்குகிறது ஆவின் நிறுவனம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், உலகளவில் அதிக அளவிலான பால் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் வேளையில் நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் தமிழ்நாடு 4.57% பங்களிப்பை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக மக்களின் மனதில் பதிந்திருக்கும் ஆவின் நிறுவனத்தின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு தரமான பால் குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பால் அட்டைகள் மூலம் குறைந்த விலையில் பால் விநியோகமானது சீரான முறையிலும் நேர்த்தியான முறையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளில் முக்கிய பங்கு வகிப்பது பால் பயன்பாடு என்பதால் அதனை கருத்தில் கொண்ட முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் கையொப்பமிட்ட 7 அறிவிப்புகளில் ஆவின் விலையை லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் குறைத்து உத்தரவிட்டதாகவும், 3 ஆண்டுகளில் பால்வளத்துறையினை மேம்படுத்தும் வகையில் திட்டங்கள் திறம்பட செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படியான நிலையில் திமுக ஆட்சியில் 10.10 மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும், இது நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் 4.57% எனவும், இதன் மூலம் பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவையும் நம்பிக்கையையும் பெற்று ஆவின் நிறுவனம் சிறந்து விளங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் ரயில் விபத்து குறித்து மத்திய அரசு மற்றும் ரயில்வே அமைச்சகம் மீது மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு சாட்டியுள்ளார். ரயில் விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு வந்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மத்திய ரயில்வே துறை பயணிகளை தேவைகளை கவனத்தில் கொள்வதில்லை எனவும், ரயில்வே துறை அதிகாரிகள், பொறியாளர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள் மற்றும் பிற ஊழியர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை எனவும், அதனால்தான் பெரும் பாதிப்புகளை ரயில்வே துறை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தான் முழுக்க ரயில்வே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பக்கம் இருப்பதாக தெரிவித்த மம்தா பானர்ஜி, கூடுமானவரை ரயில்வே ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர் என தெரிவித்தார். ஒன்றிய அரசை பொறுத்தவரை தேர்தல் மட்டும்தான் அவர்களுக்கு மிக முக்கியம் எனவும், எப்படியெல்லாம் தேர்தலை முறைகேடாக நடத்த வேண்டும், அதன் மூலமாக தேர்தல் முறையை கைப்பற்ற வேண்டும் போன்றவற்றை மட்டும்தான் ஒன்றிய அரசு சிந்திப்பதாக மம்தா தெரிவித்தார். அவர்கள் தேவையில்லாத வேலைகளில் கவனம் செலுத்துவதை விட நிர்வாகம் செய்வதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டும் எனவும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி இருந்த நிலையில், வாக்குச்சாவடியை கைப்பற்றும் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடியை கைப்பற்றும் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான் என தெரிவித்தார். கடந்த 1992 ஆண்டு பரங்கிமலை கண்டோன்மென்ட் தேர்தலில் முதல் முறையாக வாக்குச்சாவடியை கைப்பற்றும் வன்முறையை அறிமுகப்படுத்தியது அதிமுக தான் எனவும் தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதற்கு திமுகவை குறை கூறுவதா என கேள்வி எழுப்பிய RS பாரதி, இடைத்தேர்தலில் டெபாசிட் பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் புறக்கணித்துள்ளதாக தெரிவித்தார். தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் வந்து நடத்தினாரு, நாங்கள் ஜெயிச்சோம் இல்லை. எவ்வளோ அங்கே எடப்பாடியுடைய பிஓ இருக்கிற இளங்கோ ஒருத்தர் நாமினி ரிசல்ட்டையே மாற்றி அறிவித்தார். எங்கள் தலைவர் வந்து நைட்டு போய் 1 மணிக்கு இந்த கொட்டுற பணியில் உட்காந்து தளபதி MK ஸ்டாலின் அங்கே ஆர்ப்பாட்டம் எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி நடந்தனால்தான் சில அறிவிப்புகளை செஞ்சாங்க. நாங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு போனோம். லேட் சிட்டிங் உட்காந்து 10 மணிக்கு தீர்ப்பு வாங்கினோம். இந்த மாதிரிலாம் தீர்ப்பு வாங்கி வெற்றி பெற்றோம். அது திமுகவுக்கு பலமான சட்டத்துறை இருக்கிறது, பலமான கேடர் ஸ்ட்ரென்த் இருக்குது, பலமான கூட்டணி இருக்குது. நிச்சயமாக வெற்றி பெறுவோம்.
நடிகை ரோஜா சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆடுதாம் ஆந்திரா என்ற நிகழ்ச்சிக்காக ஒதுக்கிய 100 கோடி நிதியில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் புகார் எழுந்துள்ளது. இது குறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அமைச்சராக இருந்தபோது ஆடுதாம் ஆந்திரா நிகழ்ச்சியில் ரூபாய் 100 கோடி நிதி முறைகேட்டில் ஆட்டம் போட்டதால் நடிகையும் முன்னாள் ஆந்திர அமைச்சருமான ரோஜா சிக்கி உள்ளார். ஜெகன்மோகன் ஆட்சியில் ஆந்திர அமைச்சர்கள் மத்தியில் பிரபலமாக அறியப்பட்டவர் நடிகை ரோஜா. அவர் மீதுதான் ஊழல் வழக்கு ஒன்று உருவாகி இருக்கிறது. நகரி தொகுதி எம்எல்ஏவாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் இருந்தபோது ஆடுதாம் ஆந்திரா என்ற நிகழ்ச்சிக்காக ஒதுக்கிய ரூபாய் 100 கோடி நிதியில் முறைகேடு நடந்துள்ளதாக அது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் புகார் எழுந்துள்ளது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் நகரி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் நடிகை ரோஜா செல்வமணி. இவருக்கு கடைசி 2.5 ஆண்டுகள் சுற்றுலா விளையாட்டு இளைஞர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டது. இவர் 3வது முறை நகரி தொகுதியில் போட்டியிட்டு இந்த முறை படுதோல்வி அடைந்தார். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஆட்சி இருந்த போது ஆடுதாம் ஆந்திரா எனும் நிகழ்ச்சி ஆந்திரா முழுவதும் நடத்தப்பட்டது. இருப்பினும் இந்த நிகழ்ச்சி தோல்வியடைந்தது. ஆயினும் இந்த நிகழ்ச்சிக்காக ரூபாய் 100 கோடியை ஜெகன்மோகன் அரசு ஒதுக்கியதாக அறிவித்திருந்தது. இந்த பணத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து ஆத்யா பாத்யா அமைப்பினர் விஜயவாடா சிஐடி அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் ரோஜாவிடம் விசாரணை நடத்தப்படும் என தெரிகிறது. ரோஜாவின் ஊழல் முறைகேடுகளை ஏற்கனவே ஒரு முறை ஒய்எஸ்ஆர் ஷர்மிளா அவர்கள் ரோஜா ஒரு ஊழல் ராணி, மணல் கொள்ளை, நில மோசடி என அவர் மீது ஊழல் குற்றங்களை சுமத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதை நிரூபணம் செய்யும் விதமாக ஆடுதாம் ஆந்திரா நிகழ்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறைகேட்டில் வசமாக சிக்கியுள்ளார் ஊழல் ராணி ரோஜா. நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சண்முகம் மகளான மணி என்கிற அன்புமணி மற்றும் சத்யா ஆகியோரின் திருமணத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் அன்புமணி ராமதாஸ் திருமணத்தை நடத்தி வைத்தார். அவருடன் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணியும் மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு வைத்து பல லட்சம் கோடிகள் நீட் மையங்களில் சம்பாதிப்பதாகவும், ஆகையால் தரமற்ற மருத்துவர்கள் பணிக்கு வருவார்கள், ஆகையால் இந்தியா முழுவதும் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தார். காரணங்களா கொண்டு வந்தார். இன்னைக்கு மருத்துவ கல்வி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வணிகமாயிடுச்சு. மருத்துவ கல்லூரியில ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் அவ்வளவுதான் அதிகமா இருந்தது. இன்னைக்கு 28 லட்சம் 30 லட்சம் எம்பிபிஎஸ் கட்டணம், பிஜி கட்டணம் 70 லட்சம் 80 லட்சம் ஒரு ஆண்டுக்கு. அது இல்லாம நீட் பயிற்சி மையங்கள் இருக்கு, கோச்சிங் சென்டர். இது 2 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வணிகம், பிசினஸ். அப்போ பணம் வச்சிருக்கவங்கன்னா அப்ப நீட் படிக்க முடியும், கிராமத்துல பிள்ளைங்களாம் படிக்க முடியாது. அப்ப என்ன நியாயம் கிடைக்குது, என்ன நீதி கிடைக்குது இதுல? அது மட்டும் இல்ல, ஒரு பையன் 520 மதிப்பெண்கள், 720 520 மதிப்பெண்கள் பெற்ற பையன், அவங்க அப்பா சாதாரண ஏழை, அதாவது ஏழை விவசாயி, அவனால படிக்க முடியல அவனால. ஆனா 110 மதிப்பெண்கள் வாங்கின ஒரு கோடீஸ்வரம் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான். ஏன்னா அவனால 28 லட்சம் கட்ட முடியுது. அப்ப என்ன நியாயங்க? பணம் வச்சிருந்தா அப்ப என்ன தகுதி இருக்கு போது? கடந்த ஆண்டு பிஜியில நீட் பிஜியில பாத்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி தெரியுமா? தகுதி 0. அப்போ உங்களுக்கு தரமான மருத்துவர்கள் வருவாங்களா? எப்படி வருவாங்க? யார் பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் படிக்க முடியும். தகுதியான திறமையான கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு வேலை இல்லை, எங்க கிடைக்காது. அதனால நீட் தேர்வு தேவையில்லை. வடமாநில இளைஞர்கள் அடித்துக் கொண்ட வீடியோ வைரலாகி வருகிறது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள சரக்கு ஏற்றும் மையம் அருகே வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். ரத்தம் வரும் அளவிற்கு இளைஞர்கள் தாக்கிக் கொண்டதை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். எனினும் போலீசார் வருவதை அறிந்த வடமாநில இளைஞர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர்.
விசாரணையில் ரயில் ஏற இறங்க வரும் வடமாநில இளைஞர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் போது அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தாக்கிக் கொண்டது தெரிய வந்தது. வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சி வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. சிலம்பம் சுற்றி அசத்திய 8 வயது மாணவன் சென்னை கிண்டியில் நடைபெற்ற மாநில அளவிலான தகரி மாநில சிலம்பம் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அதில் 5 வயது முதல் 30 வயது வரை ஆண் பெண் இரு தரப்பினரும் கலந்து கொண்டனர். அதில் ஒற்றை கொம்பு மற்றும் இரட்டை கொம்பு என்று போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் பரிசு வென்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்புகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. அதில் 8 வயது மாணவன் இரட்டை கொம்பு சுற்றி அசத்தி மாநில அளவில் 2ஆம் பரிசு பெற்றார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட வஉசி பூங்கா ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் சிறுவர்கள் மற்றும் ஆண்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய திடலில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் 108 குட பால் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக இந்த 108 குட பால் சத்துவாச்சாரி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மேல தாளங்கள் முழங்க ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தை அடைந்தது. அங்கு செங்கானத்தம் ஸ்ரீ பகவதி சித்தர் தலைமையில் 108 குட பால் அபிஷேகம் நடந்தது. பெண்களும் தங்களின் கைகளாலேயே வீர ஆஞ்சநேயருக்கு பாலபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரங்களை செய்து தீபாராதனைகளும் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே டாடா ஏசி இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற இருவரில் முதுகலை பட்டதாரி மாணவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மற்றொரு இளைஞர் படுகாயத்துடன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்கு காரணமான டாடா ஏசி வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிய டிரைவரை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக 5920 பேர் ஹெஜ் பயணம் செய்துள்ளதாக இந்திய ஹெஜ் கமிட்டி தலைவர் அபுபக்கர் பேட்டியளித்துள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் உள்ள மசூதியில் தொழுகை செய்வதற்காக இந்திய ஹெஜ் கமிட்டி தலைவர் அபுபக்கர் வருகை தந்தார். தொழுகைக்கு பிறகு மதிமுகம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அபுபக்கர் அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஹெஜ் பயணத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த தமிழக முதல்வருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழகத்தில் இருந்து மட்டும் இதுவரை இல்லாத அளவாக 5920 பேர் பயணம் செய்துள்ளதாக கூறினார். சவுதி அரேபியாவில் இந்திய தன்னார்வலர்களுக்கு பாஸ் வழங்காததால் இந்திய ஹாஜிகள் சிறிது சிரமங்களை சந்தித்ததாகவும் எனினும் இறைவனின் அருளால் ஹாஜிகள் ஹஜ் பயணத்தை பூர்த்தி செய்து கொண்டிருப்பதாக கூறினார். இஸ்லாமியர்கள் அனைவரும் சமைத்த உணவை பிற மத சகோதரர்களே வழங்க வேண்டும் என கூறினார். 10 கோடி ரூபாய் மானியமாக ஹஜ் 2024 வழங்கியதற்கு மிக்க நன்றி. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ஹஜ் 2024 5920 தமிழக ஹாஜிகள் முதற்கட்டமாக நாடு சுதந்திரம் அடைந்தது. இதுதான் ஜாஸ்தி எண்ணிக்கையில் இந்த வருடம் சென்றிருக்கிறார்கள். மேலும் இந்த ஹஜ் பிரயாணத்தில் 2024 இந்திய ஹாஜிகள் சிறு சிறு சிரமங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் குறிப்பாக சவுதி அரசாங்கம் நமது கேரள வாலிபர்களுக்கு வாலண்டியர்களுக்கு 600 - 700 பாஸ் கொடுப்பார்கள். அதை கூட்ட ஜாஸ்தியின் காரணமாக நிறுத்திவிட்டார்கள். ஸோ வழித்தடங்கள் காண்பித்திருக்க வாலண்டியர்கள் இல்லாதனாலுக்கு சிரமப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு மட்டும் அல்ல, கெய்ரோ, இந்தோனேஷியா இந்த அனைத்து நாடுகளுக்கும் ஆட்சிகளும் சிரமப்பட்டிருக்கின்றார்கள். சென்னை திருவொற்றியூரில் நடந்து சென்ற பெண்ணை எருமை மாடு முட்டி தரதரவென இழுத்துச் சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் அம்சா தோட்டம் 2வது தெருவைச் சேர்ந்த மதுமதி திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். சோமசுந்தரம் நகர் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளை விளையாட அனுப்பி வைத்துள்ளார். இதனை அடுத்து மதியம் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க சென்ற போது கிராம தெருவில் வேகமாக வந்த எருமை மாடு ஒன்று மதுமிதாவை முட்டி தூக்கி வீசியது. முட்டியதில் மதுமிதாவின் ஆடை மாட்டின் கொம்பில் சிக்கி தரதரவென்று தெருவில் இழுத்துச் சென்றது. இதை பார்த்த அந்த பகுதியில் துணிகளை இஸ்திரி போடும் கடை வைத்திருக்கும் சந்திரசேகர் என்பவர் மதுமிதாவை
காப்பாற்ற சென்றபோது அவரையும் மாடு முட்டி தூக்கி வீசியது. அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்த மதுமதியை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அப்போதும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் கால் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு 20 தையல் போடப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஏற்கனவே சென்னையில் மாடு முட்டிய சம்பவங்கள் நடைபெற்று பொதுமக்கள் அச்சத்தில் இருந்த நிலையில் தற்போது திருவொற்றியூரில் 33 வயதுடைய மதுமதி என்ற பெண்ணை மாடு முட்டி தரதரவென்று இழுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக மாட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மருத்துவமனைகளின் தரத்தை எவ்வாறு உயர்த்தி மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வழக்குகளுக்கான தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரத்தை எவ்வாறு பெற இயலும் என்று அகில இந்திய அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள அகில இந்திய அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் சங்கத்தின் அரங்கத்தில் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வழக்குனர்களுக்கான தேசிய அங்கீகார வாரியம் அங்கீகாரம் பெறுவதற்கு மருத்துவமனைகளின் தரத்தை எவ்வாறு உயர்த்துவது என்பது குறித்து தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. தமிழக பிரிவின் இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம், நர்சிங் ஹோம் போர்ட், தமிழ்நாடு அசோசியேஷன் ஹெல்த் கேர் வழங்குனர்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற ஹெல்த் கேர் அமைப்புகளின் கூட்டமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து அறுவை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவர்களுக்கான தரம் குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அகில இந்திய அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பிரபல நியோகி தலைமையில் விருந்தினராக பங்கேற்றார். டாக்டர் பிரபல் நியோகி தலைமை விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்வில் அறுவை சிகிச்சை நடைமுறைகளில் தர மேலாண்மை மற்றும் அங்கீகாரம் ஆகியவற்றின் தரங்களை விவாதிக்கவும் மேம்படுத்தவும் சுகாதார நிபுணர்கள் ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. The question is that in government hospitals it is absolutely free. Obviously it is free. But for private hospitals, their government is now already started work on putting a bar on the expenses or on the thing. In fact, all nursing homes now have to display their rate lists outside the hospital at the reception so that people know what they are heading for, how much they have to pay, what is the extent, so that they are ready to it. See, if you have very big hospitals like corporate hospitals, it is very obvious that the charges will be higher than in a very smaller hospital. But the question is that these have to be identified and they have to be displayed so that patient before coming to the hospital knows how much he is going to spend on it. So that is and the government is working heavily on that, all state governments and the central government. இத்தாலிக்கு எதிரான கால்பந்து போட்டியில் 23 வினாடிகளிலேயே முதல் கோல் அடித்து வரலாற்று சாதனை படைத்தது அல்பேனியா. 17வது ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி ஜெர்மனியில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 24 அணிகள் 6 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் டாப் 2 அணிகள் மற்றும் 3வது இடத்தை பிடிக்கும் சிறந்த 4 அணிகள் என்று மொத்தம் 16 அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும். இந்நிலையில் நடைபெற்ற லீக் போட்டியில் அல்பேனியாவும் இத்தாலியும் மோதின. இந்த போட்டியில் முதல் 23 வினாடிகளிலேயே அல்பேனியா தனது முதல் கோலை அடித்தது. இதன் மூலம் யூரோ கோப்பை வரலாற்றில் அதிவேகமாக அடிக்கப்பட்ட கோல் என்ற சாதனையை படைத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மன்னார்குடி பட்டாசு ஆலை விபத்து, முதலமைச்சர் நிவாரணம் அறிவிப்பு. வாக்குச்சாவடியை கைப்பற்றும் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். மேற்கு வங்க ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்வு, பிரதமர் மோடி நிவாரணம் அறிவிப்பு. ஒன்றிய ரயில்வே துறை பயணிகளின் தேவைகளை கருத்தில் கொள்வதில்லை, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. தமிழிசையை மேடையில் கண்டித்தது தவறு, அமித்ஷாவை குற்றம் சாட்டிய ஜெயக்குமார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.